Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Fa inna astaqal hadithi kitabullah wa ahsanal hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa sharral umuri muhdathatuha wa kullu muhdathatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. ஏக இறைவன், எம்மை படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலாவிற்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ரப்புல் ஆலமீனை நாங்கள் எங்களுடைய எல்லா நிலைகளிலும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று உலகத்தில் பாவங்கள் நடைபெறுவதற்கு இரண்டு மிக முக்கியமான காரணங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. முதலாவது மனித ஆசைகள் அல்லது உள்ளத்தினுடைய இச்சைகள் என்று நாங்கள் சொல்லலாம். இரண்டாவதாக வஸ்வாசு ஷயாத்தீன், ஷைத்தானினுடைய வஸ்வாஸ் என்ற ஊசலாட்டம் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இரண்டு காரணங்களினால் இன்று உலகத்திலே அதிகமான பாவங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ரமதானுடைய காலத்திலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா ஷைத்தான்களை விலங்கிடுகிறான், அவர்களை கட்டுப்படுத்துகிறான், அவர்கள் மூலமாக வரக்கூடிய தீய எண்ணங்களை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இல்லாமல் ஆக்குகிறான். ஆனாலும் அந்த காலத்திலே அதிகமான பாவங்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். என்ன காரணம் என்றால், மனோ இச்சை என்ற உள்ளத்தினுடைய ஆசைகள் பாவங்களை தூண்டுகிறது. அதனால் மனிதன் பாவம் செய்கிறான் என்ற விடயத்தை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. எனவே இன்றைய குத்துபாவிலே ஷைத்தானுடைய ஊசலாட்டம், அதன் மூலமாக நிகழக்கூடிய பாவங்கள், அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் பற்றி இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக பேச இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஷைத்தானை பற்றி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற போது இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன் என்று சொல்கிறான். இந்த ஷைத்தான் எப்படியானவன் என்றால், உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஷைத்தானினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடாது என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே எங்களை எச்சரிக்கின்றான், விழிக்கச் செய்கிறான். அதே போன்று இந்த ஷைத்தான் எந்த அளவிற்கு மனித சமுதாயத்தை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிறான் என்பதையும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிற போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அதன் மூலமாக ஷைத்தான் அந்த இடத்திலே வழிகட்டு போய் அல்லாஹ்விடத்திலே சொன்ன விடயங்களை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சொல்கிற போது, நிச்சயமாக நான் பூமியிலே உள்ள உன்னுடைய அடியார்களை வழிகெடுப்பேன், எனக்கு நீ அவகாசத்தை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான், வரம் கேட்கிறான் என்று நாங்கள் சொல்லலாம். அதே போன்று அந்த ஷைத்தான் எவ்வாறு சொல்கிறான் என்றால், இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லஅக்உதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம், இறைவா உன்னுடைய நேரான பாதையிலே நான் உட்கார்ந்து கொண்டு உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன் என்று அந்த ஷைத்தான் சொன்னதாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாது பிறிதொரு வசனத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், ஷைத்தான்
மனிதனை எப்படியெல்லாம் வழிகெடுப்பதாக சொன்னான் என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது சும்ம லஆதியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம், இறைவா அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இடதிலும் வலதிலும் நின்று நான் அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களில் அதிகமானோரை நீ பாவியாகவே பாப்பா என்று அல்லாஹ்விடத்திலே அந்த ஷைத்தான் சொல்கிறான். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் என்றால் லஅன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மாயின், யாரெல்லாம் உனக்கு கட்டுப்பட்டார்களோ உன்னையும் அவர்களையும் நரகத்தை கொண்டு நான் நிரப்புவேன். இது என் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்டு சொல்கிறார். நிச்சயமாக நான் உன்னையும் உன்னை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களையும் நரகத்தை கொண்டு நிரப்புவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இந்த சம்பாஷணையின் மூலமாக ஷைத்தான் எப்படி நான் மனிதனை வழிகடிப்பேன் என்ற ஒரு விடயத்தை சொல்கிறான். வலதிலும் வருவேன், முன்னாலும் வருவேன், பின்னாலும் வருவேன், எல்லா அடிப்படைகளிலும் இந்த மனிதனை நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே சபதம் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த ஷைத்தானுடைய விடயத்திலே நாங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய இரத்தமோடும் நாளமெல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான், அந்த அளவிற்கு உங்களை ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறான். சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிற போது இன்னஹு வ கபீலு இன்னஹு ஹுவ யராக்கும் வ கபீலுஹு மின் ஹைது லா தரவுனஹும், நிச்சயமாக இப்லீஸும் அவனுடைய படைபட்டாளமும் நீங்கள் அறியாத வண்ணம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே பல வசனங்களிலே ஷைத்தானை குறித்து எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். எனவே இந்த உலகத்திலே அதிகமான பாவங்கள் நடைபெறுவதற்கு இந்த ஷைத்தான் மிக முக்கியமான காரணம் என்பதை இந்த வசனங்களினூடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அப்படி என்றால் ஷைத்தான் எங்களை வழிகெடுப்பதற்காக எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன, எந்த அடிப்படையில் ஷைத்தான் எங்களை வழிகெடுக்கிறான், அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். வஸ்வாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை, ஊசலாட்டம், இதன் மூலமாகவே ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பான். குல் அஊது பி ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் என்று ஓதக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பின்னால் பதுங்கி இருந்து உள்ளங்களிலே வஸ்வாசை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே வஸ்வாஸ் என்கிற ஆயுதத்தை அடிப்படையாக கொண்டு ஷைத்தானங்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி வழிகெடுத்தான் என்றும் சொல்லுகிற போது ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலே வஸ்வாசை ஏற்படுத்தினான் என்று சொல்லி காட்டுகிறான். வஸ்வாஸ் என்றால் என்ன, அதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விபரத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டால்தான் ஏதாவது ஒரு சிந்தனை வருகிற பொழுது அல்லது ஏதாவது ஒரு செயற்பாட்டை செய்கிற போது இது ஷைத்தான் எங்களை செய்விக்கின்றான் என்ற அந்த உணர்வை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதற்காகவே தான் இந்த ஹுத்பா உரை தயார் செய்யப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயம் சம்பந்தமாக பேசுகிற போது ஷைத்தான் என்ன உணர்வை ஊட்டினான் என்றால், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான், இதை நீங்கள் நெருங்குங்கள், இதை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள் அல்லது நிரந்தரமாக இந்த சுவர்க்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்ற உணர்வை ஷைத்தான் ஊட்டியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இதுதான் மிக முக்கியமான அடிப்படை. இதில் 2 விஷயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவது விடயம் என்னவென்றால், ஷைத்தான் ஒரு ஹராமான ஒரு விடயத்தை அல்லது தடை செய்யப்படுகின்ற ஒரு விடயத்தை சாதாரணமாக காட்டுவான். அல்லது இரண்டாவது விடயம்,
ஒரு செயலினுடைய முடிவை சிறப்பாக காட்டுவான். 2 விடயங்கள் அதில் இருக்கின்றது. ஒன்றை ஒரு ஹராத்தை ஒரு சாதாரணமான ஒரு சிம்பிளான ஒரு விஷயமாக காட்டுவான். அதே போன்று நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு செயலை சிறப்பான ஒரு செயலாக இருக்கும் என்பதாக ஷைத்தான் எங்களுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். இந்த 2ம் தான் வஸ்வாஸ் என்ற அந்த பண்பிற்குரிய விளக்கமாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளில் இந்த எண்ணங்கள் இந்த தன்மைகள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் கவனமாக எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கின்றான். அல்லாஹோடு நேரடியாக பேசுகிறார்கள். அதே போன்று மலக்குமார்களை கண்களால் பார்க்கிறார்கள், கதைக்கிறார்கள், பேசுகிறார்கள். மலக்குமார்கள் சலாம் சொல்கிறார்கள், பதில் சொல்கிறார்கள். அதே போன்று சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுகின்றான். அதனுடைய இன்பங்களை அனுபவிக்கிறார்கள். இருந்தும் கூட அந்த ஷைத்தான் எப்படியான வஸ்வாசை ஏற்படுத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுகிறான். சற்று ஆழமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். பனு இஸ்ரவேலர்கள் எடுத்து பாருங்கள். தங்களுடைய கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலை பிளக்கச் செய்து அவர்களை காப்பாற்றுகிறான். காலையில் எழும்பியவுடன் வானத்திலிருந்து மன்னு சல்வா என்ற ஆகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மலையில் அடித்தபோது 12 நீரூற்றுக்கள் பீரிட்டு பாய்ந்தது. எத்தனையோ அற்புதங்களை கண்களால் பார்க்கிறார்கள். கடைசியில் ஷைத்தானுடைய வழிகேட்டினால் அவர்கள் வழிகட்டு போன வரலாற்றை நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே சகோதரர்களே, நாங்கள் சாதாரணமான விடயமாக இதனை கருதிவிட்டு செல்ல முடியாது. மிக கவனமாக நாங்கள் ஷைத்தானுடைய விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, என்னென்ன அடிப்படையில் ஷைத்தானங்களை வழிகெடுக்கின்றான் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது 2 அடிப்படையில் நாங்கள் பேசலாம். முதலாவது விடயம், சமூகமயமாக்கல் என்ற சிந்தனையினூடாக சில பாவங்களை பொதுமைப்படுத்தக்கூடிய பண்பு ஷைத்தானிடத்தில் இருக்கின்றது. இதற்கு மிகப்பெரிய உதாரணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கிற போது, ஆரம்பத்தில் அந்த மக்கள் நல்ல மக்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஷைத்தான் அந்த மக்களை எவ்வாறு திசை திருப்புகிறான் என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நூஹிலே சொல்லி காட்டுகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக சன்னமாக அவருடைய உள்ளத்திலே சின்ன சின்ன நச்சு விதைகளை நாட்டி கடைசியாக அந்த சமுதாயம் இணை வைத்தல் என்ற மிகப்பெரிய பாவத்திற்கு சென்ற வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆகவே சகோதரர்களே, ஒரு பாவத்தை பொதுமைப்படுத்துவான், சமூகமயமாக்குவான். அதை நாங்கள் பார்க்கிற போது நம்மில் பலருக்கு அது பாவம் என்று நாங்கள் அறிய மாட்டோம், அல்லது இதனுடைய விபரீதம் எங்களை பாவத்திற்கு இட்டு செல்லுமே என்று நாங்கள் அறிய மாட்டோம், அல்லது இதனுடைய விபரீதம் மார்க்கத்தை விட்டும் எங்களை தூரமாக்குகிறது என்று நாங்கள் அறிய மாட்டோம். இப்படியான விடயத்தை ஷைத்தான் வளமையாக செய்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் எடுத்து பார்த்தால் கூட குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் என்ற ஒரு சிந்தனையினூடாக அதை வெளிப்படையில் பார்ப்பதற்கு சிறந்ததாக இருந்தாலும் இன்று எங்களுடைய கைகளிலே ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து விட்டான். அதனால் அதிகமான பாவங்கள் நடைபெறுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு சில நல்லடியார்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள் அதனை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் பயன்படுத்துகிறார்கள். அதையும் தாண்டி நம்முடைய சமுதாயத்தில் மாபாதக பாவங்கள் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இன்று இருப்பது இந்த ஃபோன் தான். இதிலே நீங்கள் எல்லோரும் உடன்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு காலத்தில் நாங்கள் ஒளிந்து மறைந்து செய்த பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு பகிரங்கமாக எல்லோருடைய கைகளுக்குள்ளும் அடக்கமாக செய்யப்படுகிற காட்சிகளை பார்க்கிறோம். இந்த ஃபோனிலே இல்லாத பாவங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிற அளவிற்கு அனைத்தையுமே ஷைத்தான் உருவாக்கிவிட்டான். இன்றைக்கு அது சாதாரணமான விடயமாக சமுதாயத்திலே பார்க்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படியான விடயங்களை ஷைத்தான் செய்வது வழக்கமாக இருக்கின்றது. அதே போன்று அடிக்கடி நாங்கள் ஜும்மாவிலே சொல்லக்கூடிய விடயம், கடந்த ஜும்மாவிலும் நான் ஞாபகப்படுத்தியிருந்தேன். எங்களுடைய இந்த கல்வி முறைமையினூடாக
மார்க்க கல்வி என்ற ஒரு விடயம் இன்றைக்கு அரிதாக காணப்படுகிறது. இளம் சமுதாயம் ஒன்று குர்ஆனை ஓதத் தெரியாத ஒரு சமுதாயம் உருவாகின்றது. மார்க்க சட்டங்களை பேணி நடக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகின்றது. அதற்கு வெறுமனே மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு உலக கல்வியை கையில் பிடித்திருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய எண்ணங்கள் என்ன? இந்த கல்வியினூடாக சிறந்த இடத்தை அடையலாம், இந்த கல்வியினூடாக சிறந்த தொழிலை அடைந்து கொள்ளலாம் என்ற அந்த உணர்வை அதாவது ஷைத்தான் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக போட்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய அனைவருடைய சிந்தனையும் அதுவாகத்தான் இருக்கின்றது. மார்க்க சிறப்பை படித்த நாம் அனைவரும், சுன்னாவை படித்த அனைவரும், குர்ஆனை கற்ற அனைவரும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற முறையும் அதுவாகத்தான் இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, கட்டாயமாக நாம் படிக்க வேண்டும், அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மார்க்கத்தை துறந்து இல்லாமலாக்கி இந்த கல்வியை நாங்கள் கொடுத்தால் கடைசியில் அந்த கல்வி என்ன நிலைக்கு கொண்டு சென்றும் என்பதை எங்களுடைய கண்களினூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சில விடயங்களை நல்லதாக காட்டுவான், பொதுமைப்படுத்தி விடுவான். அதிலே உள்ள ஆபத்துக்கள் அல்லது அதிலே நாம் மூழ்கியிருப்போம், அல்லாஹ்வை நாங்கள் மறந்து விடுவோம், மார்க்கத்தை துறந்து விடுவோம். இப்படியான ஒரு நிலைமையை உருவாக்குவது ஷைத்தானினுடைய வேலையாக இருக்கிறது என்ற அந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக நாம் பேசப்போனால் அதிகமான விஷயங்களை நாங்கள் பேசலாம். எனவே நான் அந்த பகுதியை முடித்துக்கொண்டு தனிப்பட்ட முறையில் ஷைத்தானுடைய தாக்கம் எப்படியாக இருக்கும் என்ற விடயத்தை பற்றி நான் இந்த இடத்திலே பேச விளைகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, தனிப்பட்ட அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் கல்வி என்று சொல்லக்கூடிய உள்ளத்தை தந்திருக்கிறான். அந்த உள்ளத்திலே நஃப்ஸ் என்ற உணர்வுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்றான். எங்களுடைய உள்ளத்திலே அதிகமான எண்ணங்கள் இருக்கின்றன, அன்பு இருக்கின்றது, பாசம் இருக்கின்றது, அதே போன்று அதிகார மோகம் இருக்கின்றது, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. இப்படி எண்ணற்ற உணர்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உள்ளத்திலே வைத்து படைத்திருக்கிறான். அதைத்தான் நாங்கள் நஃப்ஸ் என்று சொல்கிறோம். இந்த நஃப்ஸிலே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை ஷைத்தான் என்ன செய்வான் என்றால் அதனை கிளர்ந்தெழச் செய்வான். அதனூடாக எங்களை அவன் வழிகெடுப்பான். அதன் மூலமாக மார்க்கத்தை விட்டு எங்களை திசை திருப்புவான் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களூடாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். வாஹிரு தஅவத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லா அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏற்கனவே நான் சொன்னதைப் போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உள்ளங்களை கொடுத்திருக்கிறான். அந்த உள்ளங்களிலே உணர்வுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். அந்த உணர்வுகள் தவறளிக்கிற போதெல்லாம் எங்களுடைய உள்ளம் ஈமானுடைய உள்ளமாக இருந்தால் அதனை கட்டுப்படுத்தும். உதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ வரலாற்று குறிப்புகளை நாங்கள் பார்க்கலாம். பனு இஸ்ரவேலைச் சேர்ந்த ஒருவர் ஒரு பெண்ணோடு தவறாக நடக்க முயற்சி செய்கிறார். அந்த நேரத்திலே அந்த பெண்மணி சொல்கிறார், இத்தகில்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் உடனே சுதாகரித்து கொண்டு எழும்பி விடுகிறார். அந்த ஈமான் என்ன செய்யும் என்றால் பாவங்கள் செய்கிற போது எங்களை தடுக்கும். எங்களுடைய உணர்வுகள் மோசமாக தவறான எண்ணங்களை நோக்கி நகர்கிற போது அந்த ஈமான் தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு அதை தடுப்பதாக ஹதீஸ்களில் நாங்கள் குர்ஆனுடைய வசனங்கள் நாங்கள் பார்க்குறோம். இதையும் தாண்டி ஷைத்தான் எங்களுடைய உணர்வுகளை கிளர்ந்தெழச் செய்து எங்களுடைய ஆசைகளை அவன் தூண்டி பார்ப்பான். உதாரணமாக நாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்குமாக இருந்தால் அந்த பணியிலே எங்களை அதிகமாக அவன் ஈடுபடுத்த முயற்சி செய்வான். அதற்கான எண்ணங்களை அதிகமாக புகுத்துவான். அப்படியான சிந்தனைகளை தருவான். எனவே அதே போன்று நாங்கள் பெண்ணாசை பிடித்தவர்களாக இருந்தால் அப்படியான எண்ணங்களை அவன் ஊட்டுவான். இப்படி எங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்றால் போல் அவனுடைய தூண்டுதல் அதிகமாக இருக்கும் என்று
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மியராஜுக்கு அழைத்து செல்வதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயத்தை பிளந்து எடுத்து ஒரு பகுதியை வீசுகிறார்கள். இது என்ன என்று சொல்கிற போது ஹல்லு ஷைத்தான், இது ஷைத்தானுடைய பங்கு என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அது ஷைத்தானுடைய பங்கு என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு அந்த உணர்வுகள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற போது ஷைத்தான் அதனை தூண்டி பாவங்களை செய்ய வைப்பான் என்ற விடயத்தை இந்த செய்திகளினூடாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதனை நாங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற விவரத்தையும் எங்களுக்கு இஸ்லாம் அழகான முறையிலே சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த உணர்வுகளை அல்லது பாவம் செய்ய வேண்டும் என்ற ஆசைகள் வருகிற போது அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், எங்களை எவ்வாறு ஆசுவாசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழிமுறைகளை சொல்லித் தருகிறது. கவலையான விடயம் என்ன தெரியுமா? அந்த வழிமுறைகளை நாங்கள் ஃபாலோ பண்ணாமல் விட்ட காரணத்தினால் இன்றைக்கு அதிகமான பாவங்கள் நம் மத்தியில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பாவங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் வருகிற போது முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தஅவ்வது பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதாவது அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானை விட்டும் நாங்கள் பாதுகாவல் தேட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் குர்ஆன் ஓதுகிற பொழுது மாத்திரம்தான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும் என்று நாங்கள் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு துவா. ஷைத்தானை அழிக்கக்கூடிய, அவனுடைய தொந்தரவை தகர்க்கக்கூடிய ஒரு துவா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் இந்த துவாவை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், ஷைத்தானை விட்டும் அவனுடைய தீங்களை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று பல சந்தர்ப்பங்களிலே இந்த துவாவை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவேதான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற அந்த துவாவை நாங்கள் அடிக்கடி ஓத வேண்டும். சில நேரம் எங்களுக்கு உணர்வுகள் வராவிட்டாலும் எவ்வாறு நாங்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோமோ அதே போன்று அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற அந்த துவாவையும் நாங்கள் கேட்க வேண்டும். வெறுமனே குர்ஆனை ஓதும்போது மட்டும்தான் இதனை கேட்பது என்று நாங்கள் தவறாக நினைத்து விடக்கூடாது. அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் 5 நேரம் கட்டாயமாக தொழ வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், 5 நேரம் ஒரு மனிதன் குளித்து விட்டால் அவனுடைய உடம்பு அழுக்காக இருக்குமா என்று கேட்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அதுபோன்றுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 5 நேரம் தொழுவதால் உள்ளம் பரிசுத்தமாகிறது, உள்ளம் தீய எண்ணங்களிலிருந்து விடுபடுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கவலையான விடயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு தொழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை பார்க்கிற பொழுது வெகு சொற்பமான சகோதரர்கள் மாத்திரம்தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள். பெண்களுடைய நிலைமையை நாம் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் கவலையான விடயம், அதிகமான பெண்கள் இன்றைக்கு தொழுவது கிடையாது என்று சொல்கிற அளவுக்கு பெண்களுடைய நிலைமை மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தொழாவிட்டால், குறிப்பாக 5 நேரம் நாங்கள் தொழாவிட்டால் எப்படி எங்களுடைய உள்ளம் சுத்தமாகும்? உள்ளம் சுத்தமாகாவிட்டால் உள்ளத்திலே ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய நோய்கள், டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய நோய்கள் எல்லாம் உள்ளத்திலே வரும் என்பதில் எவ்விதமான ஐயமும் கிடையாது. ஆகையினால் அன்புக்குரிய சகோதரர்களே, 5 நேரம் ஒரு முஸ்லீம் தொழுவானாக இருந்தால் அவனுடைய உள்ளம் பாதுகாக்கப்படும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விளக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்கிற போது ஷைத்தானுடைய மிகப்பெரிய இலக்கும் அதுதான், தொழாமல் இந்த சமுதாயத்தை ஆக்க வேண்டும், அன்திக்ரில்லா அல்லாஹ்வை நினைக்காமல் இந்த சமுதாயத்தை ஆக்க வேண்டும், வானி சலா தொழுகையை நிலைநாட்டாமல் இந்த சமுதாயத்தை நாங்கள் ஆக்க வேண்டும் என்பது ஷைத்தானினுடைய மிக முக்கியமான நோக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே 5 நேரம் தொழுவதால் எங்களுடைய உள்ளம் பாதுகாக்கப்படுகிறது, ஷைத்தானுடைய தூண்டுதல் ஏற்படாமல் இருக்கும் என்று
அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய இந்த விடயத்தை நாங்கள் அனைவருமே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் சொல்வார்கள், அந்த நேரத்திலே சில மக்கள் வீடுகளிலே தொழுவார்கள். அவர்களைத்தான் நாங்கள் பிழையாக கருதினோம். பள்ளிவாசல் இருக்கும்போது வீடுகளிலே தொழுகிறார்களே என்று நாங்கள் பிழையாக கருதினோம். ஆனால் இன்றைய நிலைமையை பார்க்கிற போது கணிசமான அளவிற்கு நம்முடைய சகோதரர்கள் தொழாமல் இருக்கிறார்கள். எவ்வளோ கவலையான ஒரு விஷயம். தொழாமல் இருந்தால் எவ்வளோ ஃபித்னாக்கள் இந்த சமுதாயத்தில் நடைபெறுகிறது. அந்த அனைத்து ஃபித்னாக்களுக்கும் இதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நானும் நீங்களும் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, குறிப்பாக இந்த தொழுகிற விடயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டும். தொழுகிற நேரம் ஷைத்தானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தொழுவதற்காக வந்துவிட்டால் அந்த இடத்திலே ஷைத்தான் வருகிறான். வந்து அவனுடைய உள்ளத்திலே தவறான எண்ணங்களை போடுகிறான். கடைசியில் அவன் எத்தனை ரக்காத்து தொழுதான் என்று கூட அவனுக்கு ஞாபகம் இருக்காத அளவுக்கு அவனுடைய சிந்தனையை மாற்றுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஷைத்தானுடைய சூழ்ச்சியும் அதுதான். சரியாக தொழுது விட்டால் அவனுடைய நிலைமை மாறிவிடும். உல பயத்தோடு அச்சத்தோடு தொழுது விட்டால் அவன் சிறந்த ஒரு முஸ்லீமாக மாறிவிடுகிறான். எனவே அதனை இல்லாமல் ஆக்கல் செய்ய வேண்டும் என்றால் வெறுமனே அவனுடைய உடம்பு தொழ வேண்டும், அவனுடைய உள்ளம் தொழக்கூடாது என்ற விடயத்திலே ஷைத்தான் மிக கவனமாக இருக்கிறான். அதற்கு நாம் ஒருபோதும் இடமளித்து விடக்கூடாது. அப்படியான எண்ணங்கள் வருகிற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்று நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே மிக கவனமாக நாங்கள் கையாள வேண்டிய விடயம். தொழுகைக்காக வந்தால் உள்ளச்சத்தோடு நாங்கள் தொழ வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் தொழ வேண்டும் சகோதரர்களே. அப்படி தொழுதால் மாத்திரம்தான் உண்மையான முஃமின்களாக நாங்கள் இருப்போம். வெறுமனே எங்களுடைய உடம்பு மாத்திரம் இந்த இடத்திலே தொழுது விட்டால் அதில் எந்த ஒரு ஃபாயிதாவும் கிடையாது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மூன்றாவது விடயம் தூக்கம். இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாங்கள் தூங்குவதற்கு முன்னால் ஷைத்தான் எங்களுக்கு 3 முடிச்சுகளை போட்டு விடுகிறான். அந்த முடிச்சுகள் 3ஐயும் அவிழ்ப்பதாக இருந்தால் அவர் சுபகு நேரத்துக்கு எழும்ப வேண்டும் அல்லது தஹஜத் நேரத்துக்கு எழும்ப வேண்டும். எழும்பி வுது செய்து விட்டால் அவருடைய முடிச்சு அவிழ்ந்துவிடும். அதே போன்று துஆக்கள் ஓதிவிட்டால் அவருடைய முடிச்சுகள் அவிழ்ந்துவிடும். அதே போன்று தொழுகைக்காக தக்பீர் காட்டினால் 3 முடிச்சும் அவிழ்ந்துவிடும். அப்படி அவர் செய்யவில்லை என்றால் அவர் ஷைத்தானுடைய கொடியை பிடித்து செல்கிறார், அவர் சோம்பேறியாக இருப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே சகோதரர்களே, தூங்குவதற்கு முன்னால் சில விடயங்களை கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஷைத்தானை நீங்கள் நெருங்கிவிடக்கூடாது என்று சொன்னால் ஆயத்துல் குர்சியை நீங்கள் கண்டிப்பாக ஓத வேண்டும். ஆயத்துல் குர்சி என்பது ஷைத்தானுக்கு ஒரு சம்மட்டி அடியாக வழங்கப்படக்கூடியது. ஆகவே எங்களுடைய விருப்புகளிலே நாங்கள் உட்கார்ந்து கொண்டு ஆயத்துல் குர்சி ஓதாமல் தூங்கிவிட்டோம் என்றால் ஷைத்தான் எங்களுக்கு முடிச்சுகள் போடுவான் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி போட்டுவிட்டால் நாங்கள் உரிய நேரத்திற்கு ஒளிம்பி தொழுவதினூடாக அந்த முடிச்சுகளை அவிழ்க்க முடியும் என்ற விடயத்தையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். கடைசியாக ஒரு விடயம், இது மிக முக்கியமான ஒரு விடயமும் கூட. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை நாங்கள் முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். இது எங்களிடத்தில் அரிதாக காணப்படுகிற ஒரு பண்பாக இருக்கின்றது. சஹாபாக்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முஹாசபா செய்கின்ற பண்பு அதிகமாக காணப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், உங்களை அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை ஒரு பேரீச்சம் தோட்டத்திற்கு செல்கிறார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஈச்ச மரத்துக்கு கீழே இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒன்றை சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள். என்ன என்று கேட்ட பொழுது அவர்கள் தன்னை பற்றி அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். நான் இன்னென்ன தவறு செய்து விட்டேனே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று தன்னை பற்றிய முஹாசபாவை அதிகமாக செய்வார்கள். இன்றைக்கு நாங்கள் தூங்கச் செல்கிற போது இன்று நாம் என்ன செய்திருக்கிறோம், அல்லாஹ்விற்கு பொருத்தமாக நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை பற்றிய அதிகமான முஹாசபா என்பது எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். ஷைத்தானை நெருங்க விடாமல் அது தடுக்கும் என்ற அந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
எங்களுடைய சலஃபுகள் எல்லாம் தூங்கச் செல்வதற்கு முன்னால் விரிப்பிலே உட்கார்ந்து கொண்டு தன்னை பற்றிய முஹாசபாவை அதிகமாக செய்வார்கள். இன்று நான் என்னுடைய செயற்பாடுகளில் எதை நான் தவற விட்டேன், எதை நான் செய்யாமல் விட்டேன், யாரோடு நான் பேசிய போது என்னுடைய வார்த்தைகள் தவறாக இருந்தது என்பதை பற்றியெல்லாம் முஹாசபா செய்வார்கள். காலையில் எழும்பியவுடன் குறித்த நபர்களை சந்தித்து நான் உங்களுக்கு இப்படி பேசிவிட்டேன், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்பார்கள் என்ற விடயத்தை எல்லாம் ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமாக நாங்கள் எங்களை நாங்களே முஹாசபா செய்து கொள்வதனூடாக ஷைத்தானுடைய வஸ்வாஸ் என்ற அந்த தன்மையிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற முடியும் என்ற ஒரு விடயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடைசியாக சுருக்கமாக சொல்கிறேன், ஷைத்தான் எங்களை வழிகெடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். அதற்காக வஸ்வாஸ் என்று சொல்லக்கூடிய அவனுடைய கயிற்றை எங்கள் மீது அவன் கட்டுவான். அதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அதிகமாக சொல்ல வேண்டும். அதே போன்று 5 நேரம் கட்டாயமாக நாங்கள் தொழ வேண்டும், உள்ளச்சத்தோடு நாங்கள் தொழ வேண்டும். அப்படி செய்வதனூடாக எங்களுடைய உள்ளம் சுத்தமாகும், ஷைத்தானை நெருங்க விடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, தூங்கச் செல்வதற்கு முன்னால் ஆயத்தில் குர்சியை நாங்கள் கட்டாயமாக ஓத வேண்டும். அதே போன்று நாங்கள் எழும்பி ஃபஜ்ருடைய தொழுகையை நாங்கள் தொழ வேண்டும். அதே போன்று எங்களை நாங்களே முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்வதனூடாக ஷைத்தானுடைய வஸ்வாஸ் என்ற அந்த வலையிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற முடியும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே சொல்லி விடைபெறுகிறேன். வாஹ்ரு தாவத்தி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.